26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. சரியா, அது ஒரு சோகமான காணொளி மக்களே. என்னுடைய நான் பிறந்து வளர்ந்த மண் காட்டியிருக்கிறேன். எங்கே போனாலும் அந்த நினைவுகள் அந்த புகைக்குள்ளே சாமத்தில் இருந்து அதை சுட்டு தரைக்கு நாங்கள் ஒன்று இதுகளுக்கு பட்டமேதி கொண்டு தருவேன். நெல் வெட்டுற சீசன்களில் கௌதாரி அதுகள் இருக்கும். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, கரண்ட் இருக்காது, விறகு தான். விளக்கில் நாங்கள் 10-11 மணி வரைக்கும் முழிச்சிருக்க அம்மா வந்து அந்த நேரத்தில் தோதலோ கேசரியோ நல்லதில்லை. கடைசி நேரங்களெல்லாம் அம்மாவுக்கு ஒரு நல்லா இயங்கி கொண்டிருந்தவா. இப்போ வணக்கம் மக்களே, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ. அறிஞ்சிருப்பீங்கள் வீட்டில் நடந்த ஒரு துன்பமான சம்பவம். இன்றைக்கு நான் எங்களோட கிராமம், நான் பிறந்து வளர்ந்த கிராமம் புத்தூரில் நிற்கிறேன். புத்தூரில் இருந்து வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு சரியான போரிங்காக இருக்குது. நடந்த விஷயங்களை பார்க்க இப்போ எங்களோட கிராமத்தை சுற்றி காட்ட போகிறேன். எப்படி இருக்கும், அதனுடைய அழகு, அந்த விஷயங்களை காட்ட போகிறேன். வாங்க காணொளிக்குள்ளே போவோம். எங்கள்கிட்ட வந்து ஒரு விவசாய கிராமம். ஃபுல்லாக இங்கே இருக்கிற மக்கள் விவசாயம் தான் மெயினாக செய்வார்கள். அரசு உத்தியோகத்திலும் இருப்போம். புத்தூரை பொறுத்தவரையில் இது எங்களோட தோட்டம். இதில் வாரன் மேலே பார்த்தீங்கன்னா லக்ஸவான டவர் இது இப்படி போகுது. வீட்டில் இருக்க திருப்ப அந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் மைண்டில் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ ஒரு கால் இப்படி பச்சை பசையில் இருக்கிற தோட்டங்கள், ஆடு மாடுகள், நான் சின்ன நடந்துருந்த விஷயங்களை பார்ப்போம்னு யோசித்தேன். நான் வந்து பிறந்தது இந்த இடத்துல தான், இங்கே. பிறகு திருமணம் முடித்து எழுதமட்டுவாள் கிராமத்துக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு இங்கே வரைக்க இங்கே நினைவுகள் வந்து சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே நினைவுகளை மீட்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு சிறப்பாக இருக்குது. காட்டுறேன், நிறைய விஷயங்கள் காட்டுறேன். எங்களோட வயல், அதேமாதிரி தோட்டங்கள் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வயல் எல்லாம் அடுத்த பயிற்சிக்கு தயாராக தோட்டங்கள் எல்லாம் உழுது விட்டு கிடாக்கு. அதுக்குள்ளே நேக்குட்டியல் விளையாடி தெரியணும். இங்கே மைனாக எல்லாம் இருக்குது. இந்த இடத்தால் போய்க்க மனதுக்கு அப்படி நிம்மதியான ஒரு விஷயமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தால் எதிர்மறையான சிந்தனைகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இது ஒருக்கா சுற்றி கொண்டு வரைக்கும் எங்களை நாங்களே ஒருக்கா சார்ஜ் பண்ணுற மாதிரி நல்ல இடம். இது எங்களோட இடங்களில் தோட்டத்துக்கு இப்படி அரசாங்கமே இப்படி பொதுவாக ஒரு கிணத்தை புனரமைச்சு கொடுக்கும். பெரிய கிணறுகள் இது இப்போ கிட்டடியில் கட்டினது. இதுக்குள்ளே நிறைய பேர் தங்களுக்குள்ள பகிர்ந்து இந்த கிணத்தை பயன்படுத்தி கொள்வீங்க. அறிஞ்சிருப்பீங்கள், அம்மா இல்லாமல் இருந்த காணொலியில் சொல்கிறேன். நான் கடந்த 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. சரியான கவலை. என்னென்னு சொன்னால், அம்மா கண்டு ஒன்றுமே செய்யலை. நான் முக்கியமாக தம்பி செய்திருப்பான். அதுமாரி இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு நல்ல நிலைக்கு வந்து அதை கொள்ளணுமென்று ஆசைப்படுற நேரத்தில் ஒரு நாளுமே நான் அம்மா வீடியோலையும் காட்டினதில்லை. ஏன்னா காட்டக்கூடிய நிலையில் இல்லை அம்மா. அதை பார்த்து அது அம்மா அப்படி காட்ட நான் விரும்பலை. ஆரம்பத்தில் நல்ல இருக்கையை காட்டியிருக்கிறேன். பிறகு தம்பி வரைக்கும் ஒருக்கா காட்டினான். ஃபுல்லாக அவளோட இருந்த நிமிஷங்கள் இனியும் பார்க்கவே முடியாது. ஒரு இடத்தையுமே பார்க்கல அது அம்மாவை. அவளோட இருந்த நிமிஷங்கள், எங்களை வளர்க்க கஷ்டப்பட்ட விதங்கள், இப்போ உலகம் முழுக்க தெரியணும் அந்த விஷயம் வந்து ஆசைப்படுற நேரம்டா. எங்களை அம்மா அப்படி ஒரு டெடிக்கேஷன் லைஃப். அதில் போய்க்க சொல்கிறேன் நான் என்னென்ன விஷயம் வந்து சும்மா இதில் இருக்க இதமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து பழைய நினைவுகளை மீட்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். அதான் அம்மா வந்து ஒரு மற்றவேக்காக வாழ்ந்த ஒரு ஆள். அப்போ அவளோட அந்த நினைவுகள் வந்து உறுத்தி கொண்டிருக்குது அந்த மனசுக்குள்ளே. இனி பார்க்க இல்லாதன்னு சொல்லிக்க அங்கே வயலுக்கு போயிட்டு மிச்சம் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டங்கள் நடந்த இந்த லைஃப்பில்.
அம்மா வந்து அப்பாவை திருமணம் முடித்து 2 பேருமே வைத்தியசாலையில் வேலை செய்த ஆட்கள். அப்பா நர்சிங் ஆஃபீஸர், அம்மா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தவ. அங்கே அவை வந்து காதலித்து திருமணம் முடித்து 90ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். 89 திருமணம் நடந்தது, 90 பிறந்தேன். அம்மா வந்து கொடிகாம அம்மாண்ட இடம். அம்மா வந்து சரியான சொப்டான ஆள், மச்சமே சாப்பிடையில. பிறகு அப்பாவுக்காக சாப்பிட தொடங்கினேன். அப்படி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தது. கிட்டத்தட்ட அம்மாவோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறது, மெட்டவை காண்டியே வாழ்ந்த வேண்டு. அப்போது சொன்னால் என்னென்ன அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க. அம்மா தான் எங்களோட குடும்பத்தில், அம்மாண்ட குடும்பத்தில் படிப்பில் கொஞ்சம் கூட ஆர்வம் மாதிரி. அப்போ அம்மாண்ட அப்பா தாத்தா வந்து அவாவை நல்லா படிப்பிச்சது. அப்போ வந்து கனரத்ன மகாவித்தியாலயம் ஸ்டான்லி காலேஜில் ஹாஸ்டலில் நின்று அம்மா படித்தது. பிறகு அம்மாவுக்கு வந்து வேலை கிடைச்சது ஹாஸ்பிட்டலில். பிறகு அப்பாவை திருமணம் முடித்து 10 வருஷம் வேலை செஞ்சோடனே அப்பாண்ட அம்மா 95 இடப்பெயர்வுக்கு வந்து இடம்பெயர்ந்து போய் எல்லோரும் மறைஞ்சிருப்பீங்க. உசஞ்சந்தியில் விழுந்து அதில் நடக்க மாட்டான். அந்த டைம்லேருந்து 2013-14 மட்டும் அது மட்டும் இருந்தவ. அது மட்டும் அம்மா ஃபுல்லாக டெடிக்கேஷனை பார்த்தது. அதை விட அப்பப்பா, அதை விட அப்பாவுக்கு ஒரு தம்பி இருந்தது, அவருக்கு டவுன் சின்ட்ரோம், அந்த தெரியும் உங்களுக்கு. எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறது, இப்போ சரியாக அது பார்க்குறது சரியான கஷ்டம். அந்த மற்றவைக்காக அப்படியும் அந்த வேலையும் இதாண்டு போட்டு அம்மா 1 மணி போல் தான் நித்திர கொள்ளுவோம். அந்தெல்லாம் வேலை செய்து கொண்டே இருப்பேன். ஏதாவது எங்களுக்கு படிப்புகளுக்கு எங்களோட இருப்பாள் கண்மொழிச்சு. தங்கச்சிக்கு இப்போ கிட்டத்தட்ட நான் திருமணம் ஆகினது வந்து 2017, அம்மாவுக்கு 18 இந்த வருஷம் வந்து ஆரம்பித்தது. அதுக்கு பிறகும் எங்களை அவள் கைவிடையில். அந்த கதையில் சொல்கிறேன் நாங்கள் போயிட்டு. கிட்டத்தட்ட 2018 எங்களுக்கு வெட்டிங் நடந்த எனக்கும் மன்னிக்கணும் 17 சிவானிக்கும் எனக்கும் திருமணம் ஆகினது. அந்த காலப்பகுதியிலேருந்து 1 வருஷத்தில் அம்மாவுக்கு வருத்தம் கண்டுபிடிச்சிட்டு. எனக்கு நடுக கவலையாக இருக்கிற விஷயம் என்னென்னா, கூட பிள்ளைகள் பெற்றாரோட அட்டாச்சாக இருந்துட்டு திருமணமாகி போகைக்கு அங்கால ஏன்னாண்டா திருமணமாகினால் அது தனிங்க போய் இருக்கிறது தான் பெட்டர். அது வந்து இப்போ அடிக்கடி வரலாம், பார்க்கலாம், உதவி செய்யலாம். ஆனால் அது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை பொதுவாக. அது நல்ல அப்போ தான் அவர்களுடைய ஸ்கில்லும் வளரும். அப்போ அப்படி போகைக்க தான் அம்மாவுக்கு வருத்தம் வந்தது. என்ன சொல்ல வரணுண்டா, இப்போ பிள்ளை அம்மா வந்து நான் 2009 10 A-level எடுத்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு 2014 தான் வேலை கிடைச்சா. கிட்டத்தட்ட 6 வருஷம் வந்து நான் அம்மாவோட தான் அட்டாச்சாக இருந்தது. அம்மாவோட அட்டாச் மீன் இப்போ எனக்கு வேலை இல்லையண்டா என்ன செய்வேன், அம்மா எனக்கு கொண்டு வந்து மரக்கறிகள் வெட்டி கொடுப்பேன், வெங்காயம் முறிச்சு கொடுப்பேன். அம்மாவோட தான் ஃபுல்லாக இந்த பகல் டைம் பொழுதுகள் கழியும். பிறகு டியூஷன் கொடுக்குறேன்னா அப்போ அந்த டைமை விட்டு மிச்சம் அம்மாவோட பொழுது போகும். பிறகு நான் போனோடனே அம்மாவுக்கும் வருத்தங்கள் ஸ்டார்ட் ஆகிடுது. நான் நினைக்கிறேன் அது உறங்கநிலையில் இருந்திருக்கும், வெளிப்பட்டுட்டுது. பிறகு அது எனக்கு ஒரு நடுக கஷ்டம் மாதிரி இருக்கிறது. நடுக நான் காரணம் இல்லாது, அது உள்ள கணக்கு தானே என்றாலும் அந்த அதுக்கு பிறகு அம்மாவுக்கு வருத்தம் பிடிச்சிட்டு என்று ஒரு கஷ்டமாக இருந்தது. அதில் இருந்து பிறகு தம்பிக்கு திருமணம் நடந்தது. அதுக்கு கஷ்டப்பட்டு முழு வேலையும் அம்மாவே எல்லாம் செய்வா. அதுக்கு பிறகு தங்கச்சிக்கு கூட 1 வருஷத்துக்கு முன்னே 1.5 வருஷமாகுது. இந்த நிலைமையிலே தானே எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் முழு வேலையும் நின்று செய்து அதை நடத்தி முடித்து காட்டினவா அம்மா. திடீரென இல்லாமல் போனோன்னு ஒரு மாதிரி கிடக்கு எனக்கு. எங்களோட கிராமத்தை பாருங்கோ, என்னதான் இல்லாட்டியும் எல்லாம் இருக்கும் எங்களோட கிராமத்தில். காரணம் இப்போ அம்மாண்ட இறப்பு நடந்த பிறகு முழுக்க எங்களுக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்தது எங்களுடைய உறவுகள் முழுக்க ஆதரவானுண்டு. இப்போ எங்களோட செட்டப் வந்து வித்தியாசமாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அந்த வசதி இந்த வசதி இல்லாட்டியும் இப்படி ஒரு சாதாரணமான இப்படி ஒரு கிராமந்தான். ஆனால் எங்கேயுமே இல்லாத ஒரு மனிதர்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். என்னென்றால் இறப்பு வீடு நடந்ததுலேருந்து இப்போ ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு சாப்பாடு தரதாக இருக்கலாம், பக்கத்தை ஒவ்வொரு ஆக்களும் கொண்டு வந்து தருவினோம். அது இப்போ அது ஒரு நடைமுறை. இப்போ நாங்களும் அப்படி செய்வோம், மற்ற ஆக்களுக்கு அப்படி நடக்க. அதை விட
இரவு வந்து வேறு எங்களோட உற்றார் உறவினர் அயலவர்கள் வந்து எங்களோட விட தான் நித்திர கொள்ளுவினம். அதை விட என்னென்னு சொல்கிறது, ஃபுல்லாக என்ன விஷயம் என்றாலும் ஒரு இப்போ அப்படி விஷயம் நடந்ததாண்டே மறந்துடும். அப்படி ஒரு ஃபார்மேட் வந்து இயங்கு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் அது. ஆனால் இப்போ அது முடியத்தான் இருக்குது. ஆனால் அதுக்கிடையில் நாங்களே தேற்றி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். முக்கியமாக எங்களுக்கு மனைவி பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போய்க்க. ஆனால் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேரிழப்பு. ஏண்டா அப்பாவுக்கு அம்மா மட்டும்தான் இருந்தவா. இனி அடுத்த அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன இருந்தாலும் நல்லா இருக்கேக்க ஒரு நேரம் நல்லா இருக்கேக்க இதை நான் நிறையவே மிஸ் பண்ணுவேன் அம்மாவை. காரணம் கடைசி நேரங்களெல்லாம் அம்மாவுக்கு ஒரு நல்லா இயங்கி கொண்டிருந்தவா. இப்போ ஈவன் தம்பி வேறு மட்டும் கூட நல்லா கதைச்சி எல்லாம் இருந்து கொண்டிருந்தவா. திடீரென்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏலாமல் போயிட்டு, ஏலாமல் போனோடனே கடைசியாக 26ஆம் தேதி வாய்க்குள்ளால் ரத்தம் சத்தி எடுத்துட்டு அப்படியே அவட உயிர் போட்டுது. வேலையால் வந்தோடனே அடிச்சினம் வந்தால் வந்து பார்த்தேன் கொஞ்சம் பல்ஸ் இருந்தது. என்றாலும் ஒரு 4:36 4:40 அப்படி அம்மா போயிட்டு அந்த உலகத்தை விட்டு. அடிக்கடி சொல்லுவான், நீ கோவப்படாத, மற்ற நீ கோவப்படக்கூடாது, சமாளித்து போகணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு கூட எனக்கு கோபம் வரும். எல்லாம் அந்த பிடாரிக்குள்ளே ஒழிச்சு கொண்டிருக்குது. வீட்டை இருக்கோம்னே தெரியல அம்மாண்ட நினைவுகள். இப்போ ஏன்னாண்டா அவ்வளோ எங்களோட உறவுகள், அது வந்து எங்களோட உறவுகள் ஆற்றுப்படுத்தல் வேறு லெவல் செட்டப் உண்டு. இப்போ இது நகரத்தில் வாழ்க்கையில் வெளிநாட்டில் கிடைக்காது. எல்லாருமே வந்து நின்று எல்லாம் செய்து நாளைக்கு அம்மாண்ட 8 செலவு. ஆனால் தங்கட வீட்டு ஃபங்க்ஷன் மாரி எல்லோரும் நின்று செய்து அம்மா எல்லாருக்குமே உதவி செய்வா. அப்படியான ஒரு மனுஷி. எங்களோட வீட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுமே சாப்பாடு காணாமல் இருக்காது, மிஞ்சும். இப்போ நாங்கள் சாப்பிட்டு நாய்க்குட்டிகள் சாப்பிட்டு கூட சாப்பாடு மிஞ்சும். அம்மா அப்படி ஒரு மனிதர். எல்லாருக்குமே அள்ளி கொடுப்பா. நான் சொன்னேன், அம்மா 1 மணிக்கு தான் நித்திர கொள்ளுவா. பிறகு இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, நீங்கள் நினைக்கலாமே நிறுவனம் புலம்புதோண்டு இல்லை, உங்களுக்கும் இருக்கேக்க தெரியாது. இல்லாமல் போனோன்னே திடீர்னு அந்த இடம் வலிக்காக இருக்கும். அப்படி அவை படுத்திருந்த மேசைகள், அவை உலாவி தெரிஞ்ச இடங்கள், அவை சாப்பிட்ட இடங்கள், அவை கதைச்சதுகள் எல்லாம் மறந்துடும். ஏன்னா அம்மா ஒரு 2 கிழமை 1 கிழமையாக பெருசாக மௌனமாக இருந்ததால் எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்போ அம்மா இருக்கிறாவோ, அம்மா கொண்டு போய் எல்லாம் கடமையில் செய்த அப்புறமா அம்மா இருக்கிறாவோன்ற மாரி எல்லாம் இருக்கும். அப்படி தான் எங்களோட வாழ்க்கை மாறிட்டுது. இந்த நேரத்தில் அம்மாண்ட இந்த இழப்பு நடந்த மூட்டம் எங்களுக்கு எல்லாம் அந்த ஆறுதல் கூறுன எங்களோட சொந்தங்கள், முக்கியமாக எங்களுடைய உறவுகள், நண்பர்கள், அதை விட அப்பாவினுடைய நண்பர்கள், அதாவது தாதி உத்தியோகத்தர், நர்சிங் ஆஃபீஸர்ஸ், வைத்தியர்கள், அம்மாவுக்கு நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து கொடுத்த இந்த அரசு கேன்சர் பேஷண்ட்ஸை கவனிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே ஒரு பேஷண்ட்டுக்கு செலவழிக்குது. எல்லாம் செய்து எங்கள் அம்மாவை இவ்வளோ காலம் வச்சிருந்த உறவுகள், என்னுடைய பிஹெச்ஏ ஃப்ரெண்ட்ஸ், அதை விட என்னுடைய எல்லா நண்பர்களும், ஊடக நண்பர்கள், யூடியூபர்ஸ், இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், இறுதி நிகழ்வில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த இடத்த நான் நன்றியை சொல்கிறேன். காரணம் அம்மாண்ட வாழ்க்கை அப்படி ஒரு அர்த்தம் உள்ளதான் இருந்திருக்குது. மற்றவர்களுக்காகவே வாழ்கிறன்ற எவ்வளோ கஷ்டம். அது நல்லா படித்து அந்த வேலையை விட்டுட்டு இது எங்களோட இடத்தை சொல்கிறது 10 தோட்டம் என்று சொல்கிறது. ஃபுல்லாக நாங்கள் விவசாய குடும்பம் தான். பாருங்க, இந்த இடத்த இங்கே நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். அப்போ தரையை மூடி எருப்பரவி தோட்டம் செய்து தான் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பினண்டு இதுகளுக்கு தான் அந்த தோட்டங்கள் செய்தது. இது 10 தோட்டம்னு சொல்கிறது. இப்போ எங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு வந்துட்டு போனாலே சரி, இந்த இடங்களுக்கு, இந்த இடங்கள் அப்பப்பா நல்ல விவசாயி. 4 பிள்ளைகளை அந்த நேரம் வெளிநாட்டுக்கு அனுப்பினாண்டா வேறு ஒன்றும் அது இது கடத்தியில் விவசாயம் செய்து தான் அப்படியே அந்த நிலம் இப்போ எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் அப்படி இப்படி கிடாக்குது. அம்மாண்ட இதோட இதையும் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்படியே கிடாக்குது இந்த இடங்கள். என்றாலும் நெல்லுகள் விதைச்சி நல்லா நிற்கிது, மழையக்கேன் தாக்கு பிடிச்சி நிற்கிது. அப்பா வந்து நர்சிங் ஆஃபீஸராக இருந்தவர். இப்போ அம்மா எங்களோட படிப்புக்காகவும் இதுக்காகவும் அப்பாண்ட பெற்றாரை பார்க்குறதுக்காகவும் வேலையை விட்டால் நிறைய டெடிக்கேஷன் அம்மாட எல்லாமே பெருசாக இருக்கும். இப்போ இதை பார்க்குறார்கள் உங்களுக்கும்
என்ன அம்மாண்ட சாப்பாடை விட்டுட்டு கடையில் சாப்பிடுவியல் எல்லாம் அம்மாண்ட எல்லாம் சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி தான் அது விளங்கும். எனக்கு ஸ்பெஷல் வந்து என்னென்னா எல்லாமே அம்மாவோட ஸ்பெஷல் தான். ஈவன் இந்த வருஷம் மட்டுமே எனக்கு எந்த பர்த்டே எந்த அனிவர்சரி எல்லாத்துக்கும் வந்து அம்மா உடுப்படு தருவா, அதை விட பலகாரம் சுட்டு தருவா. அம்மாவுக்கு அதை விட முக்கியமாக எனக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியை விட நாங்கள் எங்களோட வீட்டையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2003 அப்படி தான் கரண்டே வந்தது. அது மட்டும் எங்களோட வீடு எப்படி இருக்குமெண்டா, அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அம்மா சிலவாக தான் சமைக்கும். ஆனால் என்னண்டு சமையலெல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்னுடைய பிறந்த நாளண்டா அந்தண்டா அம்மாண்ட கையால் ஏதாவது சாப்பாடு பலகாரம் செய்து தருவா. ஒரே கிணறுகள்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாடா சுற்றி சுற்றி சாப்பாடு செய்து தருவா. அப்படின்டா தொதல் விருப்பம் எங்களுக்கு தேங்காய் இருக்குது தானே, அல்லது கேசரி விருப்பம். அப்போ அம்மா என்ன செய்யணும்டா, கரண்ட் இருக்காது, அந்த 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 இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, கரண்ட் இருக்காது, விறகு தான். விளக்கில் நாங்கள் 10-11 மணி நேரம் முழிச்சிருப்போம். முழிச்சிருக்க அம்மா வந்து அந்த நேரத்தில் தோதலோ கேசரியோ அல்லது லட்டு அடித்து தருவா. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ என்ன வச்சாலும் ஓரளவு வேண்டி சாப்பிட்ற வசதி இருந்தாலும் அதை வந்து நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். அதை இந்த நேரத்தில் நான் உண்மையாக மிஸ் பண்ணுறேன். அந்த அம்மாண்ட இறுதி நிகழ்வில் நான் சொன்னது அதான். ஏனெண்டா அது வந்து அந்த கலைக்கு பிறகும் வேலை செய்து வீட்டையும் வேலை ஆக்கள் இருந்தவை. அதுக்கு பிறகும் அதை வந்து அம்மா செய்து தருவா என்ற ஐயால். ஒரு இங்கே எங்களோட கிராமத்தில் இப்படி தான் எல்லாருமே இப்படி தான் இருக்கும். இப்போ எங்கே போனாலும் அந்த நினைவுகள் அந்த புகைக்குள்ளே சாமத்தில் இருந்து அதை சுட்டு தரைக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு வச்சு அடுத்த நாள் விடிய தேத்தனியோட குடிப்போம், சாப்பிடுவோம். அது வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ அம்மா நினச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது, மற்றவையை பார்க்காம பேசாமல் இருந்து தான் உண்டு ரெண்ட வாழ்க்கை உண்டு ரெண்டு இருந்திருந்தால் அம்மா சாப்பிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு நல்ல கைஃபையாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அம்மா பார்த்தீங்களா ஊருக்குள்ளே ஒரு மனுஷருமே இந்த மனுஷி ஒரு பொல்லாத மனுஷின்னு சொல்ல மாட்டேன், மிரிச்சா புள்ளிச்சாகாது, ஒரு உருக்கியே கதைக்க மாட்டாள். கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் நம்ம இருப்பாள். ஆனால் நான் கோவப்படுவேன், நான் கோவக்காரன், அம்மா கோவமே வராது. என்ன கேட்பா ஒருக்கா செய்வீரோ செய்வீரோ, அந்த உதவியை ஒருக்கா செய்து தருவீரோ, செய்யக்கூடிய மாதிரி இருக்குமோன்னு தான் கேட்பா. ஒரு நாளும் ஓர்டரே பண்ண மாட்டான் அம்மா. இப்போ நான் வேறு இடத்த போய் வாழ்ந்துட்டுருக்கிறேன் என்றாலும் இது நான் பிறந்த மண் இல்லையா, இதுக்களால் நான் அப்பாவுக்கு உரம் தலையில் காவி இருந்திருக்கிறேன். வயல் வட்டண்டா தேத்தண்ணியல் கொண்டாந்து கொடுக்கணும். அப்பாவோட சேர்ந்து குடாச்சாரி இருக்கிறேன் வயலுக்குள்ளே. என்ன அம்மா போயிட்டுது, அந்த நினைவுகளை மீட்டு கொண்டிருக்கிறேன். இது எங்கட குளத்தடி வயல் அங்கால கிடக்குது. இதில் தான் நாங்கள் இருந்து உரங்கள் போடுறேன்டா கொண்டு வந்து வச்சு இந்த புட்டியில் வச்சு கலக்கிறது, அதை விட மருந்து அடிச்சுட்டு கழுவுறது. எனக்கு ஒரு பெரிய பேர் இருந்தவர் துறை பெரியப்பான்னு அந்த காலம் ஆகிட்டுது. அந்த அளவுக்குள்ள நீந்தும் குதிச்சு மற்றவைக்கு நீச்சல் வளர்க்குறது ஒரு பெரிய ஆழமான கிணறு இது. எனக்கு மனதுக்கு நிம்மதியாக இருக்குது. இதில் வந்து இருந்து கதைச்சு உங்களுக்கு இந்த அனுபவங்களை பயிருக்கு நல்லா இருக்குது. அம்மாவினுடைய நினைவுகளை சொல்லியிருப்பேன் இந்த காணொலியில். காரணம் இப்படித்தானே, உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு எல்லோரும் பாப்பியல், எங்கள்கிட்ட தமிழாக்கள் அம்மா அப்பாண்ட உயிர் தான். ஆனால் வருத்தம் வந்து வந்துடக்கூடாது வாழ்க்கையில். அம்மாவுக்கு வந்தது வந்து புற்றுநோய். முதல் வந்து அம்மா அந்த அறிகுறி என்னென்னா ஒரே சத்தி எடுத்து கொண்டிருப்பாள் அம்மா. நான் திருமணமாகி ஒரு கொஞ்ச நாளாகி சாமஞ்சாமா சத்தி என்ற அப்பா சொல்லுவார். என்னடான்னு பார்த்தா ஒன்றும் கண்டுபிடிக்கலை. கடைசியாக ஒரு டெஸ்ட்டுக்கும் கண்டுபிடிக்கல. கடைசியாக எண்டோஸ்கோப்பின்னு வயர்பட்டு பார்க்க தான் அம்மாவுக்கு வந்து குடலில் ஒரு சின்ன கட்டி, அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் அகஞ்சுரப்பின்னு படிச்சிருப்பீங்களா, அதில் ஒரு சின்ன கட்டி உருவாகி கொண்டிருக்குது. அது சுரக்கிற சுரப்புகளால் வர குழப்பத்தால் தான் இந்த புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சோடனே அப்பாவும் சரியாக உடைஞ்சிட்டார். அப்பா அந்த நேரம் வேலை செய்துருக்கிறார். அப்பா வேலையும் தெல்லிப்பல ஹாஸ்பிட்டலுமா மாறி 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 திரிஞ்சது. எங்களுக்கும் ஒரே குழப்பம், அம்மாவுக்கு வருத்தமாயிட்டுதுன்னு சொல்லி முதல் ஒரு சர்ஜரி செய்தது. பிறகு ஈரலுக்கு பரவிட்டுது. ஈரலில் இருந்து பிறகு ஈரலில் நிறைய பச்சஸ், பிறகு அதிலேருந்து நிணநீர் முடிச்சுக்கள், அதுக்கு பிறகு பிரஸ்ட்டில் பிறகு பிரஸ்ட் எடுத்தது. எவ்வளவு துன்பம் அம்மாவில் சித்திரங்கிறன மாதிரி எத்தனை சர்ஜரி. கடைசியாக எல்லாம் முடிஞ்சு எல்லா இடமும் பரவிட்டேன்ட்டேன். ஆனால் 6-7 வருஷம் இருந்தேன்னா இப்போ இந்த ஸ்டாஃப்ஸ், டெடிக்கேஷனான ஸ்டாஃப்ஸ்,
இந்த மருந்துகளுக்கு உதவி செய்தாக்கள் வெளிநாட்டில் இருந்து அப்பாட மச்சானாக்கள். அதை விட அம்மா வருத்தம் வந்தோடனே அம்மாவை கூட்டிக் கொண்டு போய் எங்களோட மாமா இந்த தம்பி இந்தியாவில் உள்ள புண்ணிய திருத்தலங்கள் காசி, ராமேஸ்வரம், சிதம்பரம், ஆறுபடை வீடுகள், மதுரை மீனாட்சி அம்மன், இப்படி நிறைய கோயில்களுக்கு, உச்சி பிள்ளையாருக்கு அம்மா அந்த கேன்சர் நோயோடய மந்தளா படிக்கும் ஏறி 108 படிக்க உச்சி பிள்ளையாருக்கு போனாக்களுக்கு தெரியும், நான் போயிருக்கிறேன். அந்தெல்லாம் ஏறினவா அம்மா. இந்தெல்லாம் வசதிகளையும் மாமா செய்து அதுக்கு பிறகு மாமா சொன்னவர், நீ இதுக்கு பிறகு 5 வருஷம் இருப்பேன், அதுக்கு பிறகு 5 வருஷம் அம்மா இருந்தவ. அம்மா தன்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் முடித்து இந்த உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி. நான் நிறைய மறக்கிறனோ தெரியாது, நிறைய மறந்து வேண்ட ஹெல்ப் பண்ணாக்கள் எல்லாருக்கும் இந்த நேரம் அம்மா சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அதான் நான் யோசிக்கிறது. ஏனெண்டா அது பயங்கர துன்பம். அப்பா தான் கூட கஷ்டப்பட்டது. நாங்கள் திருமணமாக ஒரு இடத்துக்கு போட்டோம். அப்பா அந்த ஓய்வு காலமே சந்தோஷமாக அமையலை. உண்மையாக இந்த அல்க் ஹாஸ்பிட்டலும் இதுமாக திரிஞ்சு அவரும் முடிஞ்சிட்டார். தான் வேலை என்று திரிக்கக்கூடாது, அந்தந்த கணங்களை என்ஜாய் பண்ணணும். வேலை என்று திரிஞ்சு கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாது. உண்மையாக தான் உண்மையாக இது ஒரு சோகமான காணொளி மக்களே. என்னுடைய நான் பிறந்து வளர்ந்த மண் காட்டி கொண்டிருக்கிறேன். இங்கே தான் என்னுடைய இளமை காலம் கழிஞ்சது. கிட்டத்தட்ட இந்த சீசனில் நான் சரியான ஹாப்பியாக இருப்பேன். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பேன். இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் நிறுவனண்டு. நான் நெல்லுவட்டு சீசன்களுக்கு வயல் வெள்ளம் ஆம்புறது அப்படி அந்த இது முடிய இப்போ இன்னும் ஒரு 10-14 நாளில் பட்டம் சீசன். ஏனெண்டா தெப்பொங்கல் வருது. அப்போ இதுகளுக்கு பட்டம் ஏற்றி கொண்டு திருவேன். நெல் வெட்டுற சீசன்களில் கௌதாரியல் அதுகள் இருக்கும். என்னென்னு சொல்கிறது, அது ஒரு வேறு லெவல் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் எத்தனை சோஷியல் மீடியா டிக்டாக் என்ன வந்தேன்னு அதை வாழ்க்கையில் அட்டிக்கவே முடியாது. எனக்கு மண்டைக்குள்ளே தான் ஓடுது. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தானே இந்த டவரில் இருந்து பார்த்தேன்னு இதுக்குள்ளே அந்த நெல் வெட்டு சீசன் தேத்தண்ணி கொண்டு வர்றது, வழியில் ஒரு 4-5 பாம்பு ஓடும். பிறகு அந்த நெல் வெட்டுற டைமில் ஆக்களும் வந்து இருப்பினோம். நாங்கள் அவைக்கு நெல் கொடுப்போம். அந்த நெல் வெட்டுற அந்த டைமுக்கு வருவினோம். இந்த ஊர் மக்கள் எங்களோட இப்போ எல்லாருமே சேர்ந்து 2 உதவி செய்வேன், ஒரு கூலி இல்லை. அப்படி அது அந்த வாழ்க்கை வந்து அதை தான் மீட்டு பார்த்தேன். எங்களுடைய முக்கியமாக தான் திருப்பம் சொல்கிறேன், இந்த இழப்பில் எங்களோட பங்கு கொண்டு எங்களாக நின்ற அத்தனை உறவுகளுக்கு நன்றி. இது என்னுடைய இடம் புத்தூர் கிராமத்திலிருந்து காய்ச்சி. நான் மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.